Hello students, lesson number 6 ஒரு highly important problemல இருக்கும் exercise problem number 10 ஓகேவா highly important ஏன்னா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணி போட்டுடலாம் அதனால சரியா ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க we need to find the intensities ratio கண்டுபிடிக்கணும் நம்ம சரியா எதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இன்டென்சிட்டியோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்போ I1 by I2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா ஓகே அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க given data பார்ப்போம் of a wavelength 500 nm இந்த nmனா என்னது நம்மளுக்கு nmனா நானோமீட்டர்னா என்னது 10 பவர் மைனஸ் 9 மீட்டர்னு அர்த்தம் கரெக்டா அப்போ ஃபர்ஸ்ட் வேவ்லெங்த் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா 1 உடைய வேல்யூ 500 nm அப்போ இந்த 500 nm நான் எப்படி எழுதலாம் 10 பவர் மைனஸ் 9 மீட்டர்னு போடலாமா எஸ் அப்போ அடுத்து லாம்டா 2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்கிட்ட 300 நானோமீட்டர்னா என்னது 10 பவர் மைனஸ் 9 மீட்டர் ஓகேவா அப்போ நம்மளுக்கு அடுத்த கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல ரிலே ஸ்கேட்டரிங்னு கொடுத்துருக்காங்க விச் அண்டர்கோஸ் ரிலே ஸ்கேட்டரிங் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன எழுதணும் மெயினான ஃபார்முலாவே எழுதணும் ரிலே ஸ்கேட்டரிங்லாம் எனக்கு என்ன சொல்லுது I is inversely proportional to amount of intensity is inversely proportional to 4th power of its wavelength கரெக்டா அப்போ இது I1 இருக்கும் இது லாம்டா 1 அப்போ இதே மாதிரி என்ன எழுதணும் நம்ம I2க்கு போடும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு I2 1 minute I2க்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 by lambda power 4 of செகண்ட் வேவ்லெங்த் கரெக்டா அப்போ வேவ்லெங்த் வந்து நம்மளுக்கு என்னென்னு வரும் இந்த இடத்துல 2ன்னு வரும் கிளியராக புரிஞ்சிச்சா அப்போ நம்மளுடைய ரேஷியோ தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க I1 by I2 கண்டுபிடிக்கணும் அப்போ I1 by I2 கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எப்படி சப்ஸ்டிட் ஆகுது பாருங்க 1 by lambda 1 power 4 divided by 1 by lambda 2 power 4 கரெக்டா அப்போ டினாமினேட்டர் அப்படியே என்ன நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா அப்போ எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு lambda 2 power 4 divided by lambda 1 power 4 புரிஞ்சிச்சா ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோன்னு புரிஞ்சிச்சா ரைட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் we are going to get the answer அப்போ I1 by I2 எனக்கு ஃபார்முலா எப்படி மாறுது பாருங்க I1 by I2 is equal to lambda 2க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க 300 கரெக்டா 300 into 10 to the power of minus 9 கரெக்டா பை இங்கே என்ன வரும் கீழே லாம்டா 1 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 500 கரெக்டா இன்டூ 10 பவர் மைனஸ் 9 ரைட் இது ரெண்டுத்துக்கு சேர்த்தே நான் ஒரு ஹோல் பவரில் 4 போட்டுடலாம்ல ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கிவ் த சேம் மீனிங் கரெக்டா அப்போ இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது இந்த வேல்யூ எனக்கு எப்படி மாறும்னா கவனிங்க இந்த 10 பவர் மைனஸ் 9 இந்த 10 பவர் மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அவுட் ஆகிடும் அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு 3 by 5 ஆஃப் ஹோல் பவர் 4ன்னு கிடைக்கும் கரெக்டா அப்போ இது நான் எப்படி எழுதலாம் இது எப்படி சால்வ் பண்ண நான் 3 into 3 கரெக்டா அதேமாரி 5 into 5 அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 3 3s are 9 கரெக்டா 9 3s are 27 3s are 81 அப்போ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல எனக்கு எப்படி கிடைக்கும்னா I1 by I2 is equal to என்னன்னு கிடைக்கும் நியூமரேட்டரில் எனக்கு 81 கிடைக்கும் டினாமினேட்டரில் எனக்கு என்ன கிடைக்கும் 5 5s are into 5 என்னன்னு கிடைக்கும் எனக்கு 625 அப்படின்னு கிடைக்கும் என்னன்னு கிடைக்கும் 625 ஸோ இட் இஸ் அன் ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச்